கவலையான ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஆரோக்கியம் வரக்கூடிய நேரத்துல 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று மென்டல், அதே மாதிரி பிசிக்கல். மென்டல் லைஃப், அடுத்தது பிசிக்கல் லைஃப். எங்களோட சிந்தனை ரீதியாக நாங்க ஆரோக்கியமாக இருக்கிறது, உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒரு ரிசர்ச்ச நான் சொல்றேன். இன்றைக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா DSM-5, DSM-6 அதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர் சம்பந்தமான அந்த புத்தகங்கள் தான். அமெரிக்காவுடைய ரிப்போர்ட் படி உலகத்துல 100க்கு 81% 81% மென்டல் இல்னஸ் அப்படின்றாங்க. மனநோயால தாக்கப்பட்டிருக்கிறாங்க, உளரீதியான நோயில இருக்கிறாங்க. அது டிஃப்ரெண்டான அந்த நோய்களுடைய அந்த வகைகள் அதுல நிறைய உங்களுக்கு பார்க்கலும். இன்னைக்கு சின்ன வயதிலிருந்து பெரிய வயது மூத்த அந்த நிலைமையை வரையில அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதுல சின்ன பிள்ளைகளோட சம்பந்தப்பட்ட அந்த நோய்களாக இருக்கேலும், வாலிபத்தோட சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கேலும், வயோதிபத்தோட சம்பந்தப்பட்டதாக இருக்கேலும். இன்னைக்கு வயோதிபர்களுக்கு சிசோபேனியா, டிமென்ஷியா போன்ற இந்த ஹலூசினேஷன், டிலூஷன் இதெல்லாம் பொதுவாக 50-60 வயசுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய மனநோய்கள். ஆனா இன்றைக்கு அது வாலிபர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு கவலையான நிலைமையை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆங்ஸைட்டி, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஆங்ஸைட்டி, போபியா, இன்னைக்கு டிமென்ஷியா அதாவது மேனியா, இதெல்லாம் தனித்தனியான அந்த மனரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நோய்கள். இப்ப இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு சரியான ஒரு தீர்வுக்கு போயிட்டு இவருடைய முழுமையாக குணப்படுத்தலுமான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு சரியான முடிவொன்றுக்கு கொலையிலாம இருக்குது. 1950 அது சம்பந்தமான ஆரம்ப ரிசர்ச்ல டேப்லெட்ஸ்ல கொடுத்து இந்த மனநோய்களை கட்டுப்படுத்துவோமா அப்படின்ற அந்த நிலைமைக்கு போயிட்டு அவங்க ஆன்டிசைகாட்டிக், அதே மாதிரி பென்சோடைசபின் போன்ற அந்த டேப்லெட்ஸ்ல பாவிச்சு அதுக்கு பின்னால பார்த்தா மறு ஆன்டி பார்க்கின்சன் ட்ரக்ஸ் ஐஎம்முடைய அந்த இன்ஜெக்ஷன்ல பாவிக்க வேண்டிய நிலைமை உண்டாகிச்சு. சைடு எஃபெக்ட். இன்றைக்கு வரையில் அந்த பிரச்சனை குடிச்சு கொண்டே தான் இருக்கணும், தூக்கம் வருதில்லை, டேப்லெட் பாவிச்சு கொண்டே இருக்கணும். ஆனா அது மென்டல் இல்னஸோட சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு மத்த அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் கூட சொல்றாங்க என்னன்னா எந்த விதமான மருந்தும் தேவையில்லை. என்றால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதுக்கு ஒரு செகண்ட் ஜெனரேஷன், டிபிக்கல், ஆன்டிடிபிக்கல் இப்படின்ற வரத்திலே அதுல நிறைய பிரச்சனைகள் அதாவது பேஷண்ட்டுக்கு உருவாகிது. கனியமான அன்பான சொல் அது மென்டல் இல்னஸோட சம்பந்தப்பட்ட ஒரு நீளமான அந்த ஒரு சப்ஜெக்ட் உண்டு. நான் சுருக்கமா சொன்னேன். அதுதான் அதுல அந்த சப்ஜெக்ட்ல பாவிச்சியும் இன்னும் இல்ல, கவுன்சிலிங் கொடுத்தும் இல்ல. இப்ப தெரப்பி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த தெரப்பீஸ்ல பாவிக்கிறாங்க. நிறைய தெரப்பிகள் உங்களுக்கு தெரியும், படிக்கிறவங்களுக்கு லோகோ தெரப்பியிலிருந்து பிடிச்சி மியூசிக் சொல்லி, போட்டோ தெரப்பின்னு சொல்லி அந்த தெரப்பியிட டிஎம்ஆர், எம்டிஆர், டிஎம்எம்சி இப்படின்னு எல்லாம் நிறைய தெரப்பிஸ் எல்லாம் பாவிக்கிறாங்க. அந்த தெரப்பிகளும் இன்றைக்கு 100% வேலை செய்தில்லை. නැවත මාස 2කට පස්සේ මාස 3කට පස්සේ ඇවිල්ලා ඉඳගන්නවා තාම එහෙම තමයි, හරියට ඒකට අපිට විසඳුමක් ලැබුණ නෑනේ, මගේ දුව එහෙමම තමයි, දැන් மகே பிரிந்து ஹேமம தவன் இன்றைக்கு அதுதான் அவங்களோட அந்த திருப்பி பிரச்சனை. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சுருக்கமாக குர்ஆன் சொல்லுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களோட உள்ளங்களுக்கு அமைதி வேணுமா? உங்களோட உள்ளங்களுக்கு மன நிம்மதி வேணுமா? நீங்க டிமென்ஷியால இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா? ஹலூசினேஷன், டிலூஷன் பயங்கரமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறாங்க சிசோபேனியாவோடு சம்பந்தப்பட்டு. இதுல உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா? வாலிபர்களே, ஆங்ஸைட்டி, டிஃபரண்ட் ஆங்ஸைட்டி, உங்களுக்கு பைபோலா பலவிதமான நிலைமையில, அதே மாதிரி உள்ள அந்த நிலைமை ஓசிடி சிலவங்களுக்கு, இப்படியான எல்லாத்துக்குமே அல்லாஹ் வச்சிருக்கிறான் தீர்வு. குர்ஆனை நீங்க கையில எடுங்க. குர்ஆன் உங்களுக்கு நிவாரணம். அந்த நோக்கத்தோட ஓதுங்க, ஆசையோட ஓதுங்க, தேவையோட ஓதுங்க. குர்ஆன்ல உங்களுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வச்சிருக்கிறான், ஸிக்ர்ல நிவாரணத்தை வச்சிருக்கிறான். சும்மா இது போல 60%, 50%,
40% அல்ல, 100%. 100% உங்களோட என்ன மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டரா, நீங்க குரான கையில் எடுங்க. வாப்பட்ட குரான கொடுங்க, உம்மட்ட குரான கொடுங்க, தாத்தட்ட குரான கொடுங்க, நானட்ட குரான கொடுங்க. உங்களோட கவலைகள் இல்லா போகும். என்ன பிரச்சனையா உங்களுக்கு இது இல்லா போகும். கண்ணியமான அன்பார்ந்த சோதரர்களே, விக்கர்கள் இருக்குது, அந்த மாதிரியான துஆக்கள் இருக்குது. ஏன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான இன்னொரு காரணம், எங்களுக்கு தரப்பட்ட சந்தர்ப்ப துஆக்கள் இருக்குது. நாங்க அதிகமான பேர் டாய்லெட்டுக்கு போகத்துல ஓத வேண்டிய துஆக்கள் இருக்குது, டாய்லெட்ல இருந்து வரத்துல ஓத வேண்டிய துஆக்கள் இருக்குது, வீட்டுக்குள்ள போகத்துல ஓத வேண்டிய துஆக்கள் இருக்குது, வீட்டிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துஆக்கள். இந்த துஆக்களுடைய மீனிங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இந்த மனதோட சம்பந்தப்பட்ட நிலைமைகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தீர்வு தான். இன்றைக்கு மியூசிக் தெரப்பியா ஒரு தனி தெரப்பியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்டாக பயன்படுத்துறாங்க. நான் சொல்றேன், அது இஸ்லாத்துல எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அதை விட பவர்ஃபுல்லான அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நல்லா தந்திருக்கிறான் மியூசிக். அது ட்ரீட்மெண்ட் அல்ல, அது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கு. அதுக்கு குர்ஆன் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதால குர்ஆனால ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் என்னோட உடல் அல்ல, அது சயின்டிபிக்கல் அந்த சேஞ்சஸ் நீக்கதே அற்புதமானது. அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான் அதில். ஆனா நாங்க இன்றைக்கு அந்த குர்ஆனோட உள்ள தொடர்பு தூரமா போனதுனால இன்றைக்கு அந்த மனநோயால அதிகமாக ஒவ்வொன்றுக்கும் சந்தேகப்பட்ட நிலைமை, அதுல கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது. டிப்ரெஷன் ஒரு பவர்ஃபுல்லான நிலைமை. அதிகமான வீடுகள்ல பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ், அது நீடிட்டு போகத்திலே அது டிப்ரெஷனாக இன்றைக்கு போய் அதுக்கு பின்னால கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிக், சைக்கோதெரபி இப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேடிக்கொண்டு போயிட்டு கொண்டு ஒவ்வொரு நாள். ஆனா அல்லாஹ் லேசாக வச்சிருக்கிறான். கையில குர்ஆன் எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறோம். கையில குர்ஆன் எடுத்து அழகாக அமைதியாக ஓதுற நேரத்துல அந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. வீடுகள்ல எல்லா கோர்சஸ்களையும் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு. அந்த கோர்ஸ படிக்கிறவங்களுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. கவுன்சிலிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சைக்காலஜி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருக்குது. எங்கட மகன் சைக்காலஜி ஃபீல்ட்ல தான் இருக்கிறாரு ஹஜ்ரத், ஆனா தூங்குறாரு இல்ல, நிம்மதி இல்லாம இருக்கிறாரு. இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாராங்க. ஆச்சரியம், நீங்க இருக்கிறதே அந்த ஃபீல்ட்ல தானே, கவுன்சிலிங் ஃபீல்ட்ல தானே இருக்கிறீங்க. ஏன்? அதெல்லாம் தற்காலமா அந்தந்த நேரங்களுக்கு தேவையான சில விடயங்களை கொடுத்து அனுப்புறதும் திருப்பி எடுக்கிறதும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்கள், விசேஷமாக இது ஒரு மிக நீளமான ஒரு தலையங்கம். இதுல கவனம் செலுத்துங்க. குர்ஆன்ல, சுன்னால, துஆக்கள்ல, விசேஷமாக துஆக்களை வீடுகள்ல ஓதுறது. பெண்களுக்கு அதிகமாக பெண்கள் தான் இன்றைக்கு அதுல பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு துஆக்களை ஓதுறது வேற எதுவுமே தேவையில்ல. அந்த ஃபீல்ட்ல இருந்து நான் சொல்றேன், குர்ஆனும் இந்த துஆக்களும் இந்த அல்லாஹ்வுடைய அந்த திக்ர்களும் இருக்கிறதே, ஸலவாத்து, இஸ்திக்ஃபார் பெரிய எஃபெக்ட் உண்டாக்கும். 100% வெளியில வரக்கூடிய நிலைமை. இது மென்டல் இல்னஸ். அடுத்தது எங்களோட உடல் ரீதியான ஆரோக்கியம். இது மிக முக்கியமான ஒன்று. எங்களோட நாட்டுல சுமார் 5-6 வருடங்களுக்கு முன்னால நோயாளிகளுடைய விகிதாசாரம் 41 இருந்துச்சு 100க்கு. அந்த நேரம்